இன்னைக்கு தாண்டா போகி பண்டிகை மாதிரி இருக்கு. மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு கேலண்டரில் போட்டிருக்கும் வார்த்தை, பொறுமையோடு எதையும் தாங்குபவனே வெற்றி அடைகிறான். தளபதி விஜயின் ஆணைப்படி மக்களுக்கு சேவை செய்து வரும் தாவேகா தொண்டர்கள். ஸ்டாலின் மைண்ட் வாய்ஸ், நமக்கு எப்பவுமே கொடுத்து பழக்கம் கிடையாதே. முதல்வர் படம் அகற்றம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட, பி கேர்ஃபுல். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. இதன் தொடர்ச்சியாக சென்னை தலைமைச்சர் செயலகத்தின் வைக்கப்பட்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் பேனர்கள் அகற்றப்பட்டன. நீங்கள் என்ன கொடுத்தாலும் தோல்வி உறுதி. ஏன் என்றால் கனிம வளங்களையே சுரண்டி விட்டீர்கள். மலைகள் எல்லாம் அழிந்து விட்டன. எல்லா இடங்களிலும் கமிஷன். சுகாதாரம் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாலை வசதி இல்லை. வருகிற ஆட்சியில் திமுக ஆட்சியே இல்லை. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நடமாடும் நீர்மோர் வாகனத்தை பரிசளித்த தாவேகா தொண்டர்கள். ஸ்டாலின் சார், சீமன் அண்ணா மைண்ட் வாய்ஸ், எங்களுக்கு எப்பவுமே வாங்கி மட்டும்தான் பழக்கம். எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் புறத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் பிள்ளை. இதோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனி என்னென்ன வருமோ. வாக்காளர்களையே கவர பொங்கல் சமயத்தில் திமுக சார்பில் விளையாட்டு போட்டிகள் மூலம் பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் அதிமுகவும் பல தொகுதிகளில் ஹாட் பாக்ஸ், சில்வர் தட்டு, வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை அடங்கிய பைகளையே வழங்கி வருகிறது. எல்லாத்தையும் வாங்கிக்குங்க, ஓட்டு மட்டும் டிவிக்கு போட்டுடுங்க. கருணாநிதி, ஜெயலலிதா அம்மாவாலேயே தாக்கு பிடிக்க முடியாத பிஜேபி பிரஷரை தலைவர் தாக்கு பிடிச்சிட்டாரு. சிபிஐ அலுவலகத்தில் முன்னாடி இருந்தே சம்பவத்தை தொடங்கிட்டாரு அண்ணன். இனிமே பிஜேபிக்கு மாற்று நாங்க தான்னு திமுக சொன்னா மக்கள் கனிமொழியிடம் கிராம மக்கள் ஆவேசம். விளாத்திக்குளம் 12ஆம் மாணவர்களை நேரில் வந்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியிடம் கிராம மக்கள் ஆவேசம். சிறுமியின் கொலை செய்யப்பட்டு 3 நாட்களை ஆகியும் குற்றவாளிகளையே கைது செய்யாதது ஏன் என பொதுமக்கள் முற்றுகை. ஆதவ் அர்ஜுனா தூத்துக்குடி போனதையை டைவர்ட் பண்ணத்தான் இந்த என்டிஏ கூட்டணியை பற்றி ஃபேக் நெரேட்டிவை பரப்பி. தூத்துக்குடியில் படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் வீட்டில் ஆறுதல் கூறும் ஆதவ் அர்ஜுனா. எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் புறத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும். வேற எந்த கட்சியாவது மக்கள் கூட இவ்வளவு நெருக்கமா இருந்து பார்த்திருக்கிறீங்களா? ஸ்டாலின், சீமான் மைண்ட் வாய்ஸ், நம்ம கட்சியில ஒருத்தனும் இப்படி இருக்க மாட்டானே. பொது மக்களையே கம்பியை வைத்து விரட்டிய திமுக நிர்வாகிகள். மக்கள் மைண்ட் வாய்ஸ், நாங்க உங்களை பார்க்க வந்தோம்னு நினைச்சீங்களா? நாங்க வந்ததே அந்த வாழைத்தாருக்குத்தான். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் வாழ்வா சாவா. தேர்தல் மீண்டும் திமுக வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாணியம்பாடியில் கலைஞர் நூலகம் திறப்பு விழாவில் கூட்ட நெரிசலில் வாகனத்தில் வந்த துணை முதல்வர் கொத்தாக சரிந்து விழுந்த கூட்டம். ஓஜி தற்குறி சார் பேக். தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. வெளியானது IPDS கருத்து கணிப்பு. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் IPDS நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு வெளியானது. இதில் தாவேகா 19.20%, திமுக 17.7%, அதிமுக 15.32%, நாதாக 6% ஓட்டுகள் பெற்றுள்ளனர். அடுத்த முதலமைச்சர் யார்? அடுத்த முதலமைச்சராகும் வாய்ப்பை குறித்த கருத்து கணிப்பில் முக ஸ்டாலின் ஐயாவும் விஜய் அண்ணாவும் இருவரும் முதலிடம். 50 தொகுதிகளில் தாவேகாவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. 80 தொகுதிகளில் தாவேகா 2வது இடம் பெற வாய்ப்பு என லயோலா கல்லூரி கருத்து கணிப்பில் பரபரப்பு தகவல்.
கரூர் சம்பவம் நடந்தப்போ நம்ம சைட்ல விஜய் போய் பார்த்திருக்கணும் என ஏன் போகலன்னு பேசிட்டு இருந்தானுங்க. 43 குழந்தைகள் பள்ளி விழுந்து சாப்பாட்டு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க சைடு ஒருத்தர் கூட மகேஷ் ஏன் போகல கேட்கல. இதெல்லாம் கவனிக்காம ஜாலியா ரீல்ஸ் போட்டுட்டு விளையாடிட்டு இருக்காரு. 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ், ஒரே கோல் விசில். ஒரு பக்கம் டிஎம்கே விசில் சிம்பிள் பார்த்தா பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் சன் டிவி எஸ்ஆர்ஹெச் விசில பார்த்து பயப்படுறாங்க. சிஎஸ்கே டிவிகே கப்பு முக்கியம் பிகிலே. முதல்வர் விஜய் 2026 யாருக்கு முதல்வர் வாய்ப்பு என்ற அதிக மக்கள் சொல்வது விஜய் அண்ணாவை மட்டுமே. இந்த முறை விஜயை நாம் தவறவிட்டால் இழப்பு விஜய்க்கு அல்ல, தமிழ்நாட்டிற்கே தான். நம் கடைசி நம்பிக்கை. ராவணன் மவண்டா, பிஜேபி நோ அலைன், ஃபேக் நரேட்டிவ், ஒத்தையில நிக்கிற யமண்டா. ரோட் 26 மார்ச் 22ஆம் தேதியன்று சென்னை சேம்பாக்கம் மைதானத்தில் ரோட் 26 என்ற பெயரில் AR ரகுமான் இசை கச்சேரியுடன் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்த சிஎஸ்கே அணி திட்டம். ரெய்னா, மேத்யூ, ஹைட்டன், முரளி விஜய் உள்ளிட்ட முன்னாள் வீரர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இதற்கான டிக்கெட் விற்பனை வரும் 15ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல். தலைவன் பிளாக் ஜெர்சி போட்டு வந்தா நீங்கெல்லாம் காலிடா. சிஎஸ்கே அணி வீரர்கள் கருப்பு நிற ஜெர்சியில் இருப்பது போன்ற புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்த பிளாக் ஜெர்சி தோற்றம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இப்படி ஒரு பிளாக் ஜெர்சி வந்தால் சூப்பராக இருக்கும் என ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களையே பகிர்ந்து வருகின்றனர். கிரிக்கெட்ல விசில்ல போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே எலெக்ஷன்லயும் விசில்ல போட போறது நம்ம டிவிகே தான். ரைஸ் ஆஃப் டிவிகே துக்ளக் சர்வேயின்படி தெற்கு தமிழகத்தில் தென் மண்டலம் 18 to 30 வயது இளைஞர்கள் இடையே டிவிகே 49.8% வாக்கு சதவீதத்துடன் முன்னிலையில் வகிக்கிறது. இன்னொரு தலைவன் வரமாட்டானோ? யாரா உனக்கு யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? வதந்திகளையை நம்பாதீர். கழக தோழர்களுக்கு முக்கிய வேண்டுகோள். மக்கள் பிரச்சனைகளில் இருந்து அனைவரின் கவனத்தையும் திசை திருப்பும் நோக்கத்தில் வழக்கம் போலவே தொடர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்த ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக யுகங்களின் அடிப்படையில் தினசரி பல்வேறு செய்திகள் பரப்பப்படுகிறது. கழக நிகழ்ச்சிகளில் உள்ளிட்ட கழகத்தின் சார்பாக வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே கழக தோழர்கள் பின்பற்றவும். பிரேக்கிங் நியூஸ் இப்போ போடுங்கப்பா. நேத்தெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் நியூஸ் சேனல்ல போட்டுருந்தீங்கல்ல, இப்போ போடுங்க பிரேக்கிங் நியூஸ் பார்க்கலாம். இப்போ எப்படி போடுங்க பிரேக்கிங் நியூஸ்? அதான் அதை வச்சு போலியே எங்கேயும். விஜயண்ணா இந்தியா அலையன்ஸுக்கு போக மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நேத்து கிட்ட 7 மணி நேரம் இதை பத்தியே பேசுறீங்க, டிபேட்லயும் இதை பத்தி பேசுறீங்க. ஆனா ரீசெண்ட் டேஸ்ல நிறைய டெத்து, ரேப்பு அந்த மாதிரிலாம் ஆயினுக்குது. அதை பத்தி ஒரு டிபேட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. தாவேகா சார்பில் 1000 எலக்ட்ரிக் குக்கர்கள். தமிழகத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் தாவேகா சார்பில் தீநகர் தொகுதியில் கழக நிர்வாகிகள் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு 1000 எலக்ட்ரிக் குக்கர்கள் வழங்கப்பட்டது. தாவேகா RK நகர் வேட்பாளர் யார் இந்த மரியா வில்சன்? எம்ஜிஆரின் தளபதியான JPRின் மருமகன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் பயணத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் JPR. 1989க்கு பிறகு அவரது குடும்பம் நேரடி அரசியலில் இருந்து விலகி இருந்த நிலையில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு மரியல் வில்சன் மூலம் இந்த அரசியல் பாரம்பரியம் மீண்டும் துளிர்விட்டுள்ளது. கிங் மேக்கர் வாரிசு இப்பொழுது மக்கள் பிரதிநிதியாக. 12ஆம் கிளாஸ் குழந்தை ரேப் ஆகி வெட்டப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா தெரியல. அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறைய வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இத பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதை பத்தி பேசவே கூடாது. விவாதம்
விவாதம் பண்ணக்கூடாது. ஒரு ரேப்பாச்சு டெல்லியில ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி மதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆச்சு. இதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க. இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 மக்களோட போயிட்டு இருக்கோம். நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தோழர்களும் தாவேகா விஜய் முதல்வராக வேண்டும் பால்குடம் எடுத்த பெண்கள். ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக வேண்டும் என கூறி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் 150 பால் குடங்களை எடுத்து பேரணியாக வந்து அருள்மிகு மகா காளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை செய்தனர். வரண்டா சின்னசாமி. சரிடா. ஏய், ஏய், ஏய். அதெல்லாம் நான் உன்கிட்ட வேலை பார்க்கும் போது. இப்ப நீ பதவி இழந்துட்ட. முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். என்ன லுக்கு? என்னடா லுக்கு? இந்த சத்தம் மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். அட டிஎம்கே ஓஜி தற்குறிகளா? சத்தம் கேட்டுச்சா? இந்த சத்தம் சென்னையிலயோ தமிழ்நாட்டிலயோ இல்ல சவுத் இந்தியால இல்ல நார்த் இந்தியால. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தளபதி விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை சிபிஐ அலுவலகம் முன் தொடங்கினார். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா தலைவர் இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு டெல்லியை இப்படினா, அப்போ சென்னை ஏர்போர்ட்ல தப்பு பண்ணாத ஆளு எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐ விசாரணை முடித்துவிட்டு ஜாலியாக வெளியே வந்த தளபதி விஜய்